ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா ஆகிய நான் இந்த இடையொட்டி ஊருக்கு பேட்டிக்காண வந்திருக்கின்றேன். அதில் ஸ்பெஷலாக எஸ் ராமன் கார்டியோ ஃபேக்டரி ஓய்வு அவர்களே இப்போ பேட்டி காண்கிறேன். அண்ணன் வணக்கண்ணா. வணக்கம் சார். இப்போ நீங்கள் இப்போ கடைசி ஓய்வு பெற்று எத்தனை வருஷமாக ஆகுது? ஓய்வு பெற்று 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீங்கள் எத்தனை வருடங்கள் அங்கே பணியாற்றினீர்கள்? அங்கு 33 ஆண்டுகள். 33 ஆண்டுகள் ஒரே இடத்துலையே? ஒரே இடத்துல. எங்கேயும் மாறுதல் ஒன்றும் இல்லை? மாறுதல் வேற போகவில்லை. உங்களை பணியின் போது உங்களுக்கு சேவை எப்படி இருந்துச்சு? எனக்கு பணியின் போது எனக்கு மன நிறைவு. நான் செய்கிற வேலையில அந்த அளவுக்கு ஒரு நிறைவு கண்டேன். அப்படிங்களா? செய்யும் இதுல தொழில. உங்க பணியின் போது ஏதாவது ஒரு பிளாக் மார்க் அப்படி ஏதாவது அடிபட்டது உண்டா? அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்லை. ஓய்வு வர வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்து வந்திருக்கீங்க. இறையாற்றலுடைய கருணையினால நல்லபடியா ஓய்வு பெற்று வந்திருக்கீங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்காவது அந்த பழைய பணியின் போது அந்த ஞாபகம் வருகிறதே இல்லையா? வருகிறது. நிச்சயமாக அந்த பழைய நினைவுகள் எனக்கு வந்து போகிறது. பழைய நினைவு வருகிறது. ஆமா. ஆனால் 33 வருடங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் இல்லையா? சரி. கண்டிப்பா வரதான் செய்யும். சரிங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன இப்பொழுதுங்களா? இப்ப பொழுதுபோக்கு இப்பொழுது நான் ஊருக்கு வந்துட்டேன். எங்க ஊர் இடுவட்டி ஊரு. 500 வீடு இருக்குது. சரிங்க. நம்ம எல்லாம் பொதுவாக அந்த விவசாயத்தையே நம்பி இருக்கோம். சரி சரி. முழுக்க விவசாயம்னா தேயிலை விவசாயமா இல்லை இங்கிலீஷ் காய்கறி விவசாயமா? தேயிலை, காய்கறி விவசாயம் எல்லாமே பண்றோம். அதுல முக்கியமானது நம்ம வந்து செய்யறது டீ தான். தேயிலை நல்லா வறுத்து இருக்கா? வறுத்து இருக்குன்னா அது நல்ல ரேட் கிடைக்கும் போதோ ஏதோ நம்மளுக்கு நல்லபடியா அதனுடைய வருமானம் இருக்குது. இந்த ரேட்டு கம்மி ஆயிட்டானாக்கா நம்மளுக்கு அதுல நம்ம ஏன்னா நம்ம எல்லாம் வயசாகி போயிடுது. தோட்டத்துக்கு போயிட்டு ஃபீல்டுல வேலை செய்ய முடியாது. ஆளுங்களை வச்சுச்சா நம்ம வேலை செய்யணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 6-7 ரூபா அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. அதுல நம்மளுக்கு பெரிய வருமானம் இல்ல. சரி. உங்க தோட்டத்துக்கு நிரந்தரமான ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்க வச்சிருக்காங்க. இல்ல அப்பப்போ நம்ம தற்காலிகமா ஆளுங்களை கூப்பிட வேண்டியது இருக்கா? இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர்லயே ஆளுங்க இருக்காங்க. அதுல அவங்கள வச்சு நம்ம சொந்தக்காரங்களை வச்சிருக்கோம். அவங்க வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு செஞ்சு தர்றாங்க. முதலாளிக்கு திருப்திகரமா வேலை பார்த்து அவங்க அந்த ஒரு நல்ல டிசிப்ளினா ஒழுக்கமா செஞ்சு தர்றாங்க. சரிங்கய்யா. இப்ப உங்க ஊர் பத்தி சிறப்பு பெரிய பண்டிகை, நல்லா பிரசித்தி பெற்ற பண்டிகை எந்த பண்டிகை? அது எப்ப கொண்டாடுறீங்க? என்ன பண்டிகை? நம்ம ஊர்ல 500 வீடு இருக்குது. ஆனா மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஊர் எங்கேயுமே இல்ல. நான் தெரிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையா இருக்கு. மற்ற ஊர்கள் எல்லாம் பலவித காட்சி பண்ணிட்டு நான் குறை சொல்லல. இருந்தாலும் இவ்வளவு ஒரு பெரிய ஊர்ல எங்கள் மக்கள் எல்லாம் இந்த 23 மக்கள் எல்லாம் அத்தனையும் பேரையும் ஒற்றுமையா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம பெரிய பண்டிகை என்று கொண்டாடுறது மாரி பண்டிகை, மாங்காளின்னு சொல்றோம். அந்த மாரி பண்டிகை தான் விசேஷமா நம்ம கொண்டோம். அந்த அம்மனை ரொம்ப 3 நாள். அது எந்த மாசத்துல வரும்? அது எந்த மாசத்துலன்னா பிப்ரவரி மார்ச்ல வரும். பிப்ரவரி மார்ச்ல பெருசா கொண்டாடுறீங்க? ரொம்ப பெருசு. எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. நம்ம இந்த அன்னதானம் பண்ணுவாங்க, டிராமா பண்ணுவாங்க. ஒரு விசேஷம் நம்ம ஊர்ல அந்த பூகுண்டான்னு ஒண்ணு தீ குண்டம் மிதிப்பாங்க. அதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா சின்ன அதாவது நிறைவு, அதாவது பூக்காத பொண்ணுங்க அங்க மிதிப்பாங்க. அது ஒரு விசேஷத்திலேயே எந்த ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு விசேஷம் இல்ல. நம்ம ஊர்ல அது ஒரு விசேஷம். அந்த அம்மனுடைய பேராட்டு கருணை வந்து அந்த சின்ன குழந்தைங்க அந்த தீ மிதிக்கும் போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது. நிறைய வேற ஊர்ல இருந்து வந்து அதை ஒரு ஆர்வமா பாக்குறாங்க. சரி, ரொம்ப நன்றியா. சரிங்க. இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி எங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கை வளமுடன்.